25 கேரளா ட்ரைகேஷன் நம்பர். கார்னியா ப்ளஸ் வந்து 629. சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3 செட் எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 6, 3, 7, பி போர்டுக்கு 3, 8, 5, சி போர்டுக்கு 6, 8. இது ரிசல்ட்டையும் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 629 இருக்குது. அதுக்கு 6 அப்படியே வச்சுருக்கேன், 7 வச்சுருக்கேன். பி போர்டு 2 வந்து 3 வைக்கிருக்கேன். அதே சி போர்டு வந்து 8, 6 எடுத்துருக்கேன். அது ட்ரா நம்பர் பார்த்தா 9 இருக்குது. கண்டிப்பாக 8, 6 வரும். 6 போர்டுக்கு 6, 8, 6 கொடுத்தோம்பா. ஸோ 6 மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா 8 எடுத்துக்கோங்க. ஏன்னா 8 வந்து பி போர்ட்லேயும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். சிங்கிள் போர்டில் பெஸ்ட்டு போர்டை பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 3, சி போர்டுக்கு 6, 8 கொடுத்துருக்கேன். மெயின் வந்து சி போர்டு. ஸோ அதில் 2 செட்டு வச்சு பாருங்கள். 7 வந்தனால 6 வட்டிக்கலாம், 8 அடிக்கலாம். ட்ரா நம்பர் 9 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பார்த்தா நிறையா நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ 638, 636, 658, 686, 788, 756, 356, 768. மொத்தம் 8 செட் எடுத்துருக்கேன்பா. ஸோ அதுலேருந்து கெஸ் பண்ணி 4 பார்த்தீங்கன்னா 7636, 7686, 7658, 5356, 5756. ஒரு 5 செட்டு எடுத்துருக்கேன். இதை அப்படியே வைக்க வேணாம், உங்கள் கணக்கில் இது கரெக்டாக வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்கன்பா. இதில் பார்த்தீங்கன்னா டிஆர் ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணியா ரிசல்ட்டு பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன். அந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா டி போர்டுக்கு 7, 6, ஏ போர்டுக்கு 6, 7, பி போர்டுக்கு 3, 6, 5, சி போர்டுக்கு 7 இருந்தோன்னா 6, 8 எடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்தோம்னா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அப்படியே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 6க்கு பதிலாக 7, பி போர்டுக்கு 3, 7, 5, சி போர்டுக்கு 9, 8, 6. இந்த ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சி போர்டு வைக்கிறதுனா 8, 6 கண்டிப்பாக 2 செட்டு வச்ச பாருங்கன்னா ரிசல்ட்டு 7 வந்ததுனால சி போர்டுக்கு 8 அடிக்கலாம், 9, 6 அடிக்கலாம். ட்ரா நம்பரை பார்த்தா 9 இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி 8 அடிக்கலாம். ரிசல்ட்டு 7 இருக்குது, அதை பேஸ் பண்ணி 6 அடிக்கலாம். ஏ போர்டுக்கு எனக்கு 6 காமிக்குது. அதே டி போர்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 8 வந்தது. அது 8 தூக்கி ஏ போர்டுக்கு 7 மாற்றிட்டு டி போர்டுக்கு 6 வைக்கணும். ஸோ 67, பி போர்டுக்கு 5 வச்சுட்டு ஸோ சி போர்டுக்கு 8 வைக்கலாம். ஸோ 6758, 68 அடிக்கணும். பி போர்டுக்கு 6 டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பி போர்டுக்கு 5, 58 அடிக்கலாம், இன்னும் 36 அடிக்கணும். பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 36, 58, 56 ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட கெஸ்ஸிங் தான் இங்கே கொடுத்துருக்கேன் 4 டிஜிட்டில். ஸோ 36 பிசி பார்த்தீங்கன்னா 36, 56. ஏசி வந்தீங்கன்னா நீங்கள் 66, 68 வச்சு பாருங்கள். அப்படின்னா ஒரு செட்டு 76 வைக்கலாம், பிசியில் 56 வைக்கலாம். இது என்னோடய கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டா இருக்குது 4 டிஜிட்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4 டிஜிட்டில் வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு என்ன வரும்ட்டு உங்களோட கெஸ் கணிப்பை சொல்லுங்கள். ஸோ இதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் பார்த்துட்டு என்ன வரும்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டிஆரோடைய வீடியோ வந்து ஃபேஸ்புக்கிலும் போட்டு வரணும்பா, அதை போய் பார்த்துக்குங்க. ஆல் போர்டு வந்து 8 ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் 6 கொடுத்தேன். 6 பார்த்தீங்கன்னா நான் ஏ போர்டு பேஸ் பண்ணியும் சி போர்டு பேஸ் பண்ணி எடுத்தது. ஒருவேளை டபுள்ஸ் அடிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பெஸ்ட்டு போர்டில் ஏதோ ஒரு போர்டு நீங்கள் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங் மறக்காமல் என்ன விட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போடுறது கிளியராக இல்லைன்னு சொன்னீங்க.
ஸோ லைட் வெளிச்சம் பார்த்தல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.